தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம் ஆதியாகமம் 37 அதிகாரம் 18 அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ஆமென். விசேஷமாய் இந்த நாட்கள்ல கடுமையான சூழ்நிலை மத்தியில, சிரமமான சூழ்நிலை மத்தியில வல்லமை உடையவர்களாய் நாம் எப்படி மாற்றப்படுவதுங்கிறத சத்தியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்ம என்ன பண்ணுறோம், சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், கஷ்டத்தை சந்திக்கிறோம், நெருக்கத்தை சந்திக்கிறோம். ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. நான் எப்படி வாடுறது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி நான் முன்னேறுவது அப்படின்னு ஒரு சில எண்ணம் நமக்குள்ளார என்ன பண்ணும் வரும். அப்படி வரும்போது சில வேளைகளில் நாம் அதை முன்னேறி செல்லும்படியான காரியத்தை செய்கிறோம். சில நேரத்தில் ஒன்றும் செய்யாமல் என்ன பண்ணுறோம், இருந்துடுறோம். ஆனால் இந்த வேத பகுதியை பார்க்கும்போது நான் எப்படி அதில் முன்னேறுவது, சிரமமாக இருக்குது, கடுமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதில் நான் எப்படி முன்னேறுவது, நான் எப்படி முன்னேறி எனக்கு சாதகமாக அதை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வதுங்கிறத காரியத்தை பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்துட்டோம் இல்லையா, வந்து நிறைய பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் பார்த்துட்டு சில வேலையை நம்ம சகிச்சு போக ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. கணவன் மனைவி உறவுல பார்க்குறோம் இல்லைங்களா, மனைவி சரியில்லையா இல்லை கணவன் சரியில்லையா, நம்ம வாழ்ந்துட்டு சரி அவ்வளோதான் அப்படியே போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், வாழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தோன்னா அப்புறம் பிள்ளைகளுக்காக வாழ இப்படி போயிடுதுக்கா நாட்கள். அப்படிப்பட்ட வாழ்வு இல்லை இது. மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி நம்மளை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். அவர் நல்ல மணவாளன் என்ன பண்றார், இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. அப்ப எப்படி பிரச்சனையை நான் மாத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்க இருக்கிறோம். அப்ப இங்க சம்பவம் என்ன அப்படின்னு நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமென் இல்லைங்களா. இது யாக்கோபுடைய சந்ததிகளை பத்தி சொல்லுது. அதுல விசேஷமா யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற வேத பகுதி இது. அப்ப யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதுல 10 பேர் ஆடு மேய்க்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க, 2 பேர் வீட்டுல இருக்கிறாங்க. அதுல இந்த யோசேப்பு மேல யாக்கோபுக்கு ரொம்ப விருப்பமானது. ஏன்னா நல்லா நேசித்த மனைவியுடைய பிள்ளை என்ன பண்றான் இருக்கிறதால அவன் மேல ரொம்ப பட்சமா, ரொம்ப பாசமா, மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நல்லா நேசித்து அவனுக்கு நல்ல பல வருண அங்கீகளை கொடுத்து நல்லா பராமரித்து நல்லா பாதுகாத்து இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப பின்னணி. ஆனால் அந்த 10 பேர் எங்கே போயிடுறாங்க, ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு, என்ன அவங்களுடைய தொழிலே இதுதான், ஆடு மேய்க்கிற தொழில், அதுக்கு போயிடுறாங்க. இப்படி அங்கே 10 பேருடைய காரியத்தை இவன் சொல்லி சொல்லி தான் அவங்க அப்பாட்ட சொல்லுவான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது இன்னைக்கு அதை சொல்ல வரல. அப்போ அவங்க 10 பேர் ஆடு மேய்க்க போயிடுறாங்க. அப்பா கூப்பிட்டு போய் அண்ணங்கள்லாம் பார்த்துட்டு சுக செய்தி கேட்டுட்டு ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். இப்படி அனுப்பி வைக்க போகும்போது தான் அந்த 10 பேர் இந்த யோசேப்பு குறித்து பேசிக் கொள்கிறாங்க. யோசேப்பு போய் அவங்க அண்ணனை நோக்கி போயிட்டு இருக்கிறார். போகும்போது அவங்க அண்ணங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அப்பா அங்கே யோசேப்பு வரான், அதாவது சொப்பனக்காரன் வரான். ஏன்னா சொப்பனம் இவனுக்கு யோசேப்பு தேவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார், சொப்பனத்தை கொடுக்குறாரு இல்லையா. அந்த சொப்பனத்தை தகப்பன்ட்ட சொல்லுவாங்க, சகோதரர் சொல்லுவாங்க. இப்ப இந்த சொப்பனம் எல்லாருக்கும் பொதுவா தெரியும். ஆனா அந்த சொப்பனத்தை குறித்து அவங்க 10 பேரும் வேறு விதமா என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்குமே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், நல்ல தரிசனங்களை கொடுக்கிறார், நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். இப்ப அந்த வார்த்தைகள் வரும்போதெல்லாம் அந்த வார்த்தைகள் நிறைவேறாதபடிக்கு பிரச்சனை என்ன பண்ணுது. அப்ப எனக்கு கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நீங்க நினைக்கணும், உங்களுக்கு கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, உங்களுக்கு சிரமமா இருக்குதா வாழ்க்கை, அப்ப நீங்க நினைக்கணும், ஐயோ ஏன் இந்த கஷ்டம் நினைக்கிறது இல்லை,
கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கிறதுக்காக தான் பிரச்சனை. அப்ப இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அங்க யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை நிறைவேறாதபடி தான் அந்த 10 பேர் யோசிக்கிறாங்க. ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சொப்பனத்தை குறித்து அந்த 10 பேருக்கு நல்லா என்ன பண்ணும் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப சொப்பனத்தை குறித்த காரியங்கள் மற்ற 10 பேருக்கு தெரிந்தால அந்த ஒரு சொப்பனம் அந்த 10 பேரையும் பயமுறுத்துது. ஒரு சொப்பனம் 10 பேரையும் அப்ப யோசிக்கிறாங்க. அந்த 10 பேர் பயமுறுத்த சொப்பனம் எப்படிதான் நடக்கும், நம்ம ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு யோசனை பண்ணி வந்த உடனே அவனை என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவனை சட்டை ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவனை கொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. கொல்லலாம்னு யோசிக்கும் போது அதுல ஒரு சகோதரர் சொல்றாரு, ரூபன் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? எப்பா அவனை கொல்ல வேணாம்ப்பா, அவனை என்ன பண்ணலாம், குழியில தூக்கி போட்டுடலாம். அப்புறம் குழியில தூக்கி போட்டுடுறாங்க. குழியில தூக்கி போடுறது மாத்திரமல்ல, அப்புறம் அதுல படிச்சுட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், அவனை என்ன பண்ணுவோம், இஸ்மவேலு கிட்ட போறாங்க இல்லையா, அவங்ககிட்ட வித்துரும். அப்படி எகிப்துக்கு போறக்கூடிய ஆட்களோட வித்தரலான்னு சொல்லி வித்துறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, சொப்பனம் வந்துருச்சு. ஆண்டவர் சொப்பனத்தை காமிச்சிட்டாரு. ஆனா சொப்பனம் நிறைவேறாதபடி, அந்த தரிசனம் நிறைவேறாதபடி பிரச்சனை என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு தரிசனம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணு இல்லாம பிரச்சனை கிடக்கத்தான் சொல்ல. சில ஒண்ணுமே விளங்காது, அது மாதிரி பிரச்சனை கிடக்கும், அதை சொல்லவே இல்லை. அப்பனா நீங்க நினைச்சிடாதீங்க ஒண்ணும் விளங்காம பிரச்சனை கிடக்குறவங்கள, அப்பனா எனக்கு பிரச்சனை தான் போடுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வார்த்தை குறித்து தெரியுதா, வார்த்தை குறித்து வாஞ்சை இருக்குதா, வார்த்தையுடைய தெளிவு இருக்குதா, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அப்பனா அதான் ஓயாத பிரச்சனை போடுன்னு நினைச்ச கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்பனா கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா பிரச்சனை தான் போட்டிருக்கு. உண்மையிலே உலகம்னா பிரச்சனை தான். உலகம்னாவே நம்ம உலகத்துல இருக்கிறோம், பரலோகத்துல இருக்கிறோமா? உலகத்துல இருந்தா சொல்லுங்க பக்கத்துல, உலகத்துல இருந்தா பிரச்சனை தான். உனக்கும் பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை தான். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவன்னா பிரச்சனை நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. கிறிஸ்துவன் அல்லாத நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லாவா இருக்கிறாங்க? இல்ல அவங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்காம இருக்கிறாங்களா? பிரச்சனை கொடுத்துதான் இருப்பாங்க. பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சு தெரியுமா? என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. இன்னைக்கு இல்ல. என்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது? அப்ப என்னைக்கு பாவம் வந்துச்சு அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆமென் சொல்லலாமா? அப்ப நான் பிரச்சனைல தான் என்ன பண்றேன் இருக்கிறேன். ஆனால் அதனோட நான் எப்படி வெற்றி பெற போறேன், அதனோட நான் எப்படி வலிமையா வாழ போறேன், அதனோட எப்படி நான் முன்னேற போறேங்கிறத யோசிப்பட்டு கத்துக்க போறோம். அப்ப பிரச்சனை நான் தள்ளி விட்டு போக முடியாது. வேதம் சொல்லு, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னு ஒண்ணு சொல்லிருக்கிறாரு. எப்படி நான் திடன் கொள்றது? கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார், நான் திடன் கொள்ளணும். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு திடன் கொள்றது இல்ல. அப்ப இங்க சொல்றாரு உலகத்துல உபத்திரம். அப்ப உலகத்துல இருந்தா பிரச்சனை, பரலோகம் போயிடலாமா? நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, போக முடியாது. குத்துசுரா கொலவசுரா கிடக்கலாம். ஏன்னா கர்த்தர் எப்ப கொண்டு போகணுமோ அப்பதான் கொண்டு போவாரு. நீங்களா சாகுன்னு நினைச்சா கூட சொல்லுங்க பக்கத்துல சாக முடியாது. வாழ்வுக்குரிய வழிகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல போய் அந்த வழியில போய் வாழ ஆரம்பி. சொல்லுங்க, நல்லா வாழ ஆரம்பி. ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு பாருங்க, அந்த சொப்பனம் நிறைவேறாதபடி சவாலா பேசுறாங்க. அவங்க 10 பேர் சொப்பனம் கொடுத்தது ஆண்டவர். ஆனா இவங்க 10 பேர் சவாலா பேசுறாங்க. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒருத்தன் சொல்றான் பாருங்க, வேணாம்ப்பா ரத்தப்பெல்லாம் வேணாம், அவனை நம்ம என்ன பண்ணுவோம், குழியில தூக்கி போட்டுருவோம். நீங்க பாருங்களேன், குழியில தூக்கி போட்டிருந்த என்ன, தண்ணி இருக்கிற குழியில போட்டிருந்தா கூட ஏதாவது நீந்தி கிந்தி வெளில வந்துருவான். நீந்தவே முடியாத குழியில போடுறான். நீ நிறைய பேர் நம்ம கூட இருந்து குழி வெட்டுற ஆளு என்ன பண்ணும்? எல்லாருக்கும் குழி வெட்டுற ஆளு என்ன பண்ணும்? நான் சொல்றது குழியில கொண்டு வைக்கும் போது இல்ல, வாழ்ந்துட்டு இருக்கும் போதே குழி வெட்டுற ஆளு என்ன பண்ணும்? இருக்கும், சத்தத்தை காணும். நாமும் நிறைய பேர் குழி வெட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனாலும் நம்ம மேல என்ன பண்ணிருக்கோம்? சத்தத்தை காணுங்க. நமக்கும் யாராவது வெட்டிருப்பாங்க, நாம யாருக்காவது வெட்டிருப்போம். அப்பெல்லாம் விவரம் தெரியாது இல்லையா? இந்துவா இருக்கும்போது எழுதி கட்ட போறாங்க இல்லையா, சத்தத்தை காணும். அப்ப என்ன, குழி வெட்டுறாங்க. அவங்க பங்காளியா இருப்பாங்க, உடம்பு பங்காளியுமா ஒன்ன விட்டு பங்காளியுமா. ஆனா போய் கட்டிட்டு என்ன பண்ணுவான்? அப்போ இருந்துட்டே கூட தான் பங்காளி தானே குழி வெட்டிட்டு இருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, பங்காளி ரூபன் சொல்றான், எப்பா வேணாண்டா சாமி. அந்த 9 பேரும் சொல்றான், அந்த 9 பேர்ல ஒரு ஆளும் நல்லவன் என்ன பண்றான்? அப்ப யோசிச்சு பாருங்க, நாம்
இந்த கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை நம்பும் போது, அந்த நெருக்கமான அந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமா ஒரு ஆளை ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த அந்த ஆளு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டாவே வாழ்ந்துருவோம். இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும், இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? ஆனா நாங்க சொல்ற வார்த்தைகளை நீங்க கேட்டு, ரூபன் சொல்லக்கூடிய வார்த்தை யோசேப்புக்கு அந்த மரணத்திலிருந்து தப்புவிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இங்க இருந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கைய மரணத்தின் விளிம்பில் இருந்து உங்களை மாற்றக்கூடியதா என்ன பண்ணுது? நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க இருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். இதுதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை செய்வதற்கு முற்படுவோம். ஹல்லேலூயா. அப்ப ரூபன் சொல்றான், ரொம்ப நல்லவன் ஆயிட்டான், எப்பா இவனை விட்டுரும். அது மாதிரி விட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சொப்பனத்தின் நிமித்தம் தான் பிரச்சனை. சொல்லுங்க, சொப்பனத்தின் நிமித்தம் தான் பிரச்சனை. ஆனா அந்த சொப்பனத்தின் மத்தியில இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவர் யோசேப்பிட்ட ஒண்ணுமே பேசல. ஒண்ணுமே. அப்ப நீங்க பிரச்சனையின் மத்தியில இருக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒண்ணும் பேசவே, சொல்லுங்க பக்கத்துல, ஆண்டவர் ஒண்ணும் பேச மாட்டாரு. ஐயோ, என்ன அந்த ஆண்டவர் இப்படி நம்புறதுன்னா அம்போன்னு விட்டாரு போல் இருக்க. அம்போன்னு விடுறதுக்காக இல்லைங்க. இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல ஏன் புள்ள இல்லைங்களா, ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம ஏன் புள்ள எப்படி விசுவாசத்துல வளருவான், விசுவாசத்துல காரியத்தை மாத்தி எப்படி என் நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியா அவன் செயல்படுவான்னு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம எப்படி பாக்குறோம்? ஆண்டவரே ஒன்னும் ஆண்டவர் ஜெபம் பண்ற ஒன்னும். அப்படிதாங்க. கிளப்பரமையில இருக்கும்போது ஊழியம் இதை விட சூப்பரா அப்ப வளர்ந்துச்சு. இதை விட சூப்பரா வளர்ந்துச்சு. ஃபுல்லா இருக்கும். அப்பவே இடம் பத்தாது. 2 மாசத்துல இடத்த கட்டணும். ஒரு இடத்துல சாதாரண 10க்கு 10 ஆராதிச்சோம். 2 மாசத்துல இன்னொரு இடத்துல கட்டணும். கட்டி இன்னொரு அந்த இடமே பத்தாம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அவ்வளோ பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பயங்கரமா போயிருந்துச்சு. ஒரு நாள் அதற்கு விரோதமா என்ன பண்ணுச்சு? காரியங்கள் நடந்துச்சு. நீங்க பாருங்களேன். அப்போ காரியங்கள் நடந்த போது நானும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன். இப்படி என்ன பண்றது, அதை பண்றது, எங்க இடம் போறது, என்ன வாங்குறது, என்ன செய்யறது, எல்லாம் நிறைய யோசிச்சேன் பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்போ ஒன்றும் பேசவே. ஏன்னா சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம சொல்லி சொல்லி கொடுக்குறோம். ஆனா பெரிய பிள்ளையானவன் நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு அது தெரியாதான் நம்ம என்ன பண்றோம்? அப்போ ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ விசுவாசத்துல எப்படி அதுல மேற்கொள்ற அப்படின்னு நம்மளை வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றாரு இல்லையா? விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு இருக்கும்போது, விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்குது. போட்டி நடந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் பார்த்து எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? யார் ஜெயிக்க போறான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரச்சனையின் மத்தியிலையும், அந்த சிரமத்தின் மத்தியிலையும், கஷ்டத்தின் மத்தியில் நிற்கும் போது என் பிள்ளை எப்படி வெற்றி பெற போறாங்கிறத கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தின் மேலதான் பிரச்சனை. நீங்க நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்க இந்த வருஷத்துல என்ன வருஷம் வாக்குத்தத்தம்? பூமியில வம்சங்கள்லாம் என்னைக்கு வாக்குத்தம் வந்து அன்னையிலேருந்து பிரச்சனை தான். அன்னையிலேருந்து பிரச்சனை தான் இல்லையா? ஆனாலும் நான் நம்புறேன் வாக்குத்தத்தம் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் வரும்போது அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராக காரியங்கள் வரலாம். ஆனா காரியங்கள் எதிராக வந்தா கூட நான் அந்த வாக்குத்தத்தத்தை தான் பிடிச்சிட்டு என்ன பண்ணும்? அப்ப யோசேப்பு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை. ஒண்ணு அவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, 2வது குழியில தூக்கி போடுறாங்க, 3வது விற்று போடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. விற்று போட்ட இடத்துல அடிமையா போறான். எப்படி இருந்தான் பாருங்க. செல்வாக்குல இருந்தான் இல்லையா? ரொம்ப செல்வாக்குல இருந்த பிள்ளை அவ்வளோ அடிமைத்தனத்துக்குள்ளார. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க ஒண்ணு மேல பிரச்சனை வந்துட்டு இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆண்டவர் நல்லவர் தான் நான் வந்தேன், ஆனா வந்ததுல இருந்து என்னை போட்டு உருட்டுன்னு அப்படிதான் பேசுறாங்க ஜனங்கள். நீங்க வந்துட்டு வராதவங்களை போய் கேள, அது நடக்கணும் புள்ள வந்தேன், ஆனா ஒண்ணும் அங்க நடக்கல புள்ள, அங்க போய் வேஸ்ட் அப்படின்னு நான் இங்கே இருந்துட்டாங்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? அப்படியே வந்து தலையை விட்டுறணும், தலையை விட்ட உடனே சரியாயிடணும். அப்ப சரிப்படுத்தக்கூடிய நிலைக்கு யாரும் வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் பிரச்சனை மேல பிரச்சனை சந்திக்கிறேன், ஆனால் நான் விசுவாசத்துல வலிமை உள்ளவனாய் இந்த ஆண்டவரை என்னை மாற்றும்படியாய் அந்த பிரச்சனையோட என்னோட கூட என்ன பண்றாரு? சொல்லுங்க, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப பிரச்சனையோட போய்கிட்டு இருக்குது.
யோசேப்புக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனை நேரத்துல ஒரு வார்த்தை கூட தவறா அவன் பேசவே இல்ல. 2வது அவன் கண்ணீர் விட்டு கதறவும், 3வது புலம்பவும். அப்ப புலம்பல, கண்ணீர் விடல, கதறல, என்ன நடக்குது அப்படிங்கிற அதனோட அவன் செல்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சொப்பனத்தை குறித்து, அவனுக்கு தெரியும் வாக்குத்தத்தத்தை குறித்து. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவனுக்கு தெரிந்ததாலதான் அவ்வளோ பிரச்சனை. அவன் வாய் திறந்து ஒண்ணும் பேசவே இல்ல. ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்வு என்ன பண்ணுது? அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசல. நமக்கு தெரியாம இருக்கிறதால தேவையில்லாத வார்த்தையில என்ன பண்றோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதான் பேச பேச ஒண்ணு ஒண்ணா போகுது. நமக்கு போறது தெரியாமலும் என்ன பண்றோம்? பேசுறோம். சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போச்சா, என் கண்ணு 1 போனாலும் அந்த உலகத்துல நாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப இங்க யோசிப்பா பிரச்சனை மேல பிரச்சனை சந்திக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு சத்தமும் ஒன்னும் சொல்லவே இல்லை, ஒன்னும் பேசவே இல்லை. ஏன்னா யோசேப்பை வலிமை உள்ளவனாய் தேவன் அவனை மாற்றி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பிரச்சனையை சந்திச்சு வரீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி மாத்துறாரு? சொல்லுங்க பக்கத்துல, நீங்க வலிமை இல்லவளா? கர்த்தர் உங்களை மாத்துகிறார். சொல்லுங்க, வலிமை உள்ளவர்களாய், விசுவாசத்தில் வலிமை உள்ளவர்களாய் உங்களை மாற்றுகிறார். ஆமென். அன்னைக்கு அப்படிதான் சபையை அன்னைக்கு காலி பண்ணிட்டு வரும்போது அடுத்தது என்ன பண்ண போறேன்னே தெரியல. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சிதம்பரம் சபையை உருவாச்சு. தெரியுமா? இந்த சிதம்பரம் சபை உருவானது காரணம் என்னன்னா, அங்க சபை மூடியாச்சு. அங்க சபை மூடியாச்சு. மூடின சபைக்கு உங்களை வர சொல்லாம ஒரு புது சபையை இங்க ஆரம்பிச்சோம். அப்ப பிசாசு எப்படியாவது நம்மளை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு இன்னொரு புதுசு என்ன பண்றாரு? நாளா ஆயிப்போச்சு. இப்ப நாளா ஆயிப்போச்சு. இப்ப இந்த பிரச்சனை பிசாசு கொடுக்கறது இல்லவே. ஏன்னா பயந்துட்டான். இன்னும் 6 ஆயிடுச்சுன்னா, இன்னும் 8 ஆயிடுச்சுன்னா சத்தத்தை காண ஒண்ணு. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை நம்பி நிற்கும் போது பிரச்சனை தான் இருக்கும். ஆனா அதனோட என்ன கர்த்தர் நடத்துறாரு. ஏன்னா அன்னைக்கு நாங்க ஒரு இடத்துல இருந்தோம். அது ஒரு 2-2.5 சென்ட் இருக்கும். அதை விட்டு வெளியில வரோம். வெளியில வரும்போது பிரதர் நாங்க எல்லாம் எங்கெங்கயோ தேடணும். வெளியிலே வந்துடணும். எப்பயாவது பிச்சாவரத்துக்கு வந்துடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பிச்சாவரத்துல எந்த இடமும் நமக்கு என்ன பண்ணல, கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. அப்ப என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு யோசிச்சிட்டோம். இன்னைக்காவது சில ரொம்ப நம்ம உதவி பண்றதுக்கு ஆட்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளுமே கிடையாது. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான். அதை நம்பிதான் போயிருந்தோம். ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஆளும் கிடையாது, வருமானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ண போறேன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனா இருக்கிற எல்லா பணம், காசு, நிலம் எல்லாத்தையும் அதுல போட்டு எல்லாம் செட்டில் ஆன இடம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அழகா ஆக்குன இடம். அந்த இடத்த விட்டு வெளில போறோம். வெளில போகும்போது எப்படி என்ன நடக்குன்னே எதுவுமே தெரியல. இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்த வாங்கினா எவ்வளவு ஆகுன்னு நமக்கும் தெரியல. அப்படி யோசிக்கும் போதுதான் செவ்வாய்க்கிழமை அந்த இடத்த காலி பண்றோம். புதன்கிழமை எல்லாத்தையும் பிரிக்கிறோம். வியாழக்கிழமை பிரிக்கிறோம். அந்த புதன்கிழமை பிரிக்கும் போது ஆண்டவர் அறியாத ஒருத்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நான் இடத்த வித்துட்டேங்க, அதை நீங்க வாங்கி நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறாரு. சரி பரவாயில்ல, நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவரை பேச வச்சுட்டோம். அப்ப பாருங்க, புதன்கிழமை போச்சு, வியாழக்கிழமை போச்சு, வெள்ளிக்கிழமை ஆச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அந்த இடத்துக்காரர் வரா. இப்ப நம்ம சபை இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்காரர் வர்றாரு. அப்ப வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ நெருக்கம். ஆனா அதை எப்படி கையாளுங்கிறத கர்த்தர் அன்னைக்கு தான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை இப்ப இன்னைக்கு நான் அந்த இடத்த விட்டு இங்க வந்தோம் இல்லையா, சார் இங்க கொஞ்சம் மாதிரி வேலை நடக்குது, நீங்க வேற இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணாங்க சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் பதறலாம், ஏன்னா அங்கேயே கர்த்தர் தான் செஞ்சாரு. இங்க ஒன்றும் பதறலாம் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பிரச்சனை சந்திக்கும் போது எப்படி பேசுறது கத்து கொடுத்தார். அந்த அந்த பிளாட் ஓனர் வரும்போது அந்த ஓனர்கிட்ட எப்படி பேசுறது, எவ்வளோ எத்தனை சென்ட் கேட்கறதுன்னு தெரியாது. காசு இருந்தா தானே இத்தனை சென்ட் கேட்க முடியும். அன்னைக்கு காசே அந்த மாதிரி அந்த கூரையெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தோம் பாருங்க. பிரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா காணிக்கு கொடுத்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 500 ரூபா இருந்துச்சு. டீ வாங்கி எல்லாரும் குடிங்க, எல்லாம் பிரிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு டீ சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அந்த காசு கொடுத்துச்சு அம்மா. அந்த 500 ரூபா வச்சுட்டு நிற்கிறோம். அந்த பேசுறார். பேசும்போது அவர்கிட்ட 3 சென்ட் கேட்கவும் முடியல, 5 சென்ட்டும் கேட்கவும் முடியல, 10 சென்ட் ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3 சென்ட் கேட்கலாமா,
சரி 5 சென்ட் கேட்கலாமா, 7 சென்ட் கேட்கலாமா? அதுவும் எப்படி தெரியுமா? 3ன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, 5ன்னா கிருபை, 7ன்னா பரிபூர்ணம். இப்படிதான் மைண்ட் ஓடுது. அவன்கிட்ட கேட்கிறாரு பாருங்க. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, சரி ஓகே, இந்த இடத்த நீங்க வச்சீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எத்தனை சென்ட்னாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுங்கிறாரு. நமக்கு அட்வான்ஸ்னா என்னன்னே தெரியாது. அட்வான்ஸ்னா இருந்தா தானே அட்வான்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கெல்லாம் இது கொடுக்கும்போது கர்த்தர் கிருபை, அட்வான்ஸ் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அன்னைக்கு அட்வான்ஸுக்கே வழி இல்லை. உலகத்திலே 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அது நானா தான் இருக்கும். அப்ப சிரமம், கஷ்டம், பிரச்சனை, நெருக்கம், எல்லாத்துக்கும் நெருக்கம். பணத்துக்கு நெருக்கம், இடத்துக்கு நெருக்கம், எங்க போகிறதுன்னு தெரியாது, என்ன செய்யறது, எல்லாம் பிரச்சனை. ஆனா அதனோட கர்த்தரை நமக்கு ஒரு விசுவாசத்தை கத்து கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? இன்னைக்கு எனக்கு விளங்குது. அன்னைக்கு அது விளங்கவெல்லாம் இல்ல. இப்ப நான் படிக்கும்போது தெரியுது, ஆண்டவரே அன்னைக்கு பிரச்சனையை நான் சந்திச்சேன், ஆனா நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்க. தகப்பன் தோள்களை சுமந்து கொண்டது போல கர்த்தர் என்ன பண்ணாரு? பாட்டு நல்லா பாடினே. அந்த பாட்டை, சரியான பாடல். அந்த பாட்டை நான் கேட்க கேட்க எனக்கு அழுவு வந்துச்சு. அவ்வளோ அருமையான பாடல் அந்த பாடல. நானும் வெள்ளத்தை நம்பி பார்த்துட்டேன், பணத்தை நம்பி பார்த்துட்டேன், நிலத்தை நம்பி பார்த்துட்டேன். அன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜிஹெச்சுக்கிட்டு போயிருந்தேன் பாருங்க. அங்க எங்க ஊர்ல இருக்க பையன் அங்க இருக்கிறான், வேலை செய்யறான். அவன் ஒரு பையன் பசு அப்படி பார்த்தாலும் அவன் 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 கூப்பிட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லிருக்கிறான், கிறிஸ்டின்ட்ட, ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்க ஊர்ல நீங்க தான் பணக்காரங்க, அங்க வந்திருக்கலாமே நீங்க அப்படின்னு கிறிஸ்டின் சொல்லிருக்கிறான். அந்த பணம் எனக்கு அங்க வேலை செய்ய கோடி கணக்கு போகும். அது அங்க சபை பிரிக்கும் போதெல்லாம் வேணும். சபை பிரிக்கும் போது வேணுங்க. இப்ப சபை இடம் வாங்கணும், அப்ப வேணும். எப்பயோ வர்றதுக்கு இல்லவே சத்தத்தை காண ஒண்ணும். அதுதான் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுக்க முடியுதுன்னா, அன்னைக்கு அந்த ஆளு இன்னைக்கு நான் அந்த 500 ரூபாய ஏம்புறத பிரிச்சு பார்த்தான் பாருங்க. பிரிச்சு பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் இருக்குங்க. கொடுக்குறோம் போங்கன்னா நம்பி போயிட்டான். போகும்போது அவன்கிட்ட கேட்டேன், சார் அப்படின்னு, என்னங்கண்ணா இந்த இடத்த நான் ஆராதிச்சுக்கலாமா அப்படின்னு. இது உங்க இடம், நீங்க ஆராதிங்கன்னா. சனிக்கிழமை வெட்டணும் பாருங்க முள்ளெல்லாம். இப்பெல்லாம் என்ன வேலை, அப்பெல்லாம் அடி பின்னி எடுப்போம். சனிக்கிழமை ஃபுல்லா வேலை. அந்த காடு மாதிரி இருந்துச்சு, காடை அழிச்சு அங்க டயர் கீரெல்லாம் வச்சு கொளுத்தி, பச்சையா இருக்கிற எல்லா மரத்தையும் கொளுத்தி அந்த இடத்த சூப்பரா ஆக்கி, அந்த இடத்துல ஒரு ஷார்மினா போட்டு சேரை போட்டு ஆராதிச்சோம். அந்த ஊர் பிரசிடண்ட கூப்பிட்டுருந்தோம். அப்ப பிரச்சனை, கஷ்டம், போராட்டம், ஆனா அதனோட கர்த்தர் விசுவாசத்தில் வலிமை இல்லவனா கர்த்தர் மாத்தினார். அதனாலதான் இந்த இடம் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் அதாவது காட்டுக்கூடல ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் கத்திமேட்டுக்கு வர முடிஞ்சிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நெருக்கம் நெருக்கம் நெருக்கம்னு அந்த இடத்தையும் விட்டுட்டு நான் பிளைட் ஏறி சிங்கப்பூருக்கு போயிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆடி கார் வாங்கியிருப்பேன், BMW வாங்கியிருப்பேன். இறங்குனா அதுலதான் இறங்குவேன், அதுல ஏறினா அதுலதான் ஏறுவேன். சொகுசா வாழ்ந்து இங்க வந்து சபையை பிரிச்சாய்பட்டு இருக்கோம். அப்ப பணமோ பொருளோ எதுவுமே நமக்குள்ளார இருந்து வேலை செய்யவே எதுவுமே அந்த நேரத்தை உபயோகப்படாது. ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு விசுவாசத்துல வார்த்தையை கொண்டு உபயோகப்பட வைப்பார். அவர்தான் இதுக்கு சொல்ல வர. அப்ப யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். சொப்பனத்து நிமித்தம் பிரச்சனை, ஆனா அந்த சொப்பனத்து நிமித்தம் தான் உயர்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு பிரச்சனைன்னா நான் கீழே போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவன் என்ன பண்றான்? பிரச்சனைனா மேல ஏறுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு பிரச்சனை வருது, குழியில போடுறேன்னு இல்லையா, அவனை கொல்ல போறான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் நினைக்கிறான் என்ன கொல்ல முடியாது இல்லைங்களா? குழியில போட போறாங்களா? இல்ல, அதுதான் எனக்கு உயர்வுங்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அது மாத்திரமல்ல, விட்டு போறான். ஐயோ நான் அடிமை இல்லை, நான் சுயாதீனம். ஏன்னா போற இடத்துல பாருங்க, போத்திபார் வீட்டுக்கு போயிருந்தான் இல்லையா, அங்க அந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுக்கு போன உடனே கர்த்தர் அவன் செய்கிற காரியத்தை ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த போத்திபார் ஒரு வேலையை கொடுக்குறான், அதுல வெற்றிகரமா வாழறான். அடுத்தது அப்படி எல்லா முழு பொறுப்பையும் அந்த போத்திபார் யோசேப்பு என்ன பண்றான்? கொடுக்குறான். ஆனா கொடுக்க எல்லா வேலையிலையும் யோசேப்பு வெற்றி சிறந்தவனா, உயர்ந்தவனா, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்ன பண்றான்? அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் பிரச்சனை சந்திக்கிறான், கடுமையான காரியங்கள் எல்லாமே ஓகே. ஆனால் அதனோட
அதை பத்தி பேசல, அந்த பிரச்சனையை பத்தி பேசல, அந்த கண்ணீரை பத்தி பேசல, கவலையை பத்தி பேசல, 10 பேரை பத்தியும் பேசல. 10 பேரை பத்தியும் என்ன பண்ணிருக்கலாம், அவன் பேசியிருக்கலாம். ஆனா அவன் பேசவே நியாயமானது 10 பேரை பத்தி பேசுறது. ஆனா 10 பேரை பத்தி பேசல. இன்னைக்கு நீங்களும் நானும் நியாயமான காரியமா இருந்தா கூட அதை பேசாதபடி கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, அதை நான் போக்கஸ் பண்றேன், அதை நான் நம்புறேன். அதனால 10 பேர் என்ன செய்யறான்னு எனக்கு பிரச்சனையே சொல்லுங்க. 10 பேரு ஊரே எனக்கு எதிர்த்துனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஊரு இந்த சபை பிரச்சனை வரும்போது கேட்ட பூட்டிட்டாங்க பாருங்க. பூட்டின உடனே அந்த ஊர்ல இருக்க பசங்க வந்து என்ன கேட்டாங்க என்கிட்ட, வந்து எல்லா பசங்க வந்துட்டாங்க, பிரதரை அந்த பூட்டை நான் உடச்சிடுறேன் அப்படின்னு. பிரேமு, ரோசி பசங்கெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அதை ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பூட்டை உடைச்சிடறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு உடைக்க தெரியாமலா நான் உட்காந்துருக்கிறேன், நானே பூட்டு உடைக்கிற ஆளு தான். என்னங்க, நம்ம சர்ச்சு நம்ம பூட்டுருக்குறோம், அதை பூட்டை பூட்டு தான் உடைக்க முடியுமா உடையாது. பூட்டை உடைக்க முடியாம வரலப்பா, பூட்டு 4 சபைக்கு வரணும், பூட்டுன குடும்ப சபைக்கு வரணும். அதுக்காக நான் பிரயாசப்பட்டு இங்க உட்காந்துருக்கிறேன். பூட்டை உடைக்க முடியாம என்ன பண்ணல. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனால் தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தை குறித்தும் தெரிந்ததாலதான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையில நிற்கும் போது ஆண்டவர் என்னோட கூட இருந்து, ஆண்டவர் எங்களோட கூட இருந்து, ஆண்டவர் அன்னைக்கு சபையோட கூட இருந்து காரியத்தை என்ன பண்ணாரு. எத்தனை ஆமீன் சொல்றது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தரிசனமும் அந்த வார்த்தையும் பிடிச்சுக்கிட்டோம்னா நெருக்கம் வரலாம், பிரச்சனை வரலாம், சிரமமா இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசத்தில் வளரும் போது நான் வலிமை உள்ளவனாய் எல்லாவற்றையும் மாற்றுகிறவனாய் வாழ முடியும். அல்லேலூயா. அவ்வளவுதான். நீங்க சம்பாதிக்க போங்க, இல்ல சம்பாதிக்காம இருங்க, அது எனக்கு அது மேட்டரே இல்லை. நான் யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன், நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், யார் என்னோட கூட இருக்கிறாரு, நான் துணிச்சல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க யோசேப்புக்கு அவ்வளவு பிரச்சனை. ஆனா போறான் பாருங்க அந்த போத்திபார் வீட்டுல, கர்த்தர் அவன் செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப சிரமத்தின் மத்தியில தான் அவனுக்கு ஆசீர்வாதம், சிரமத்தின் மத்தியில தான் அவனுக்கு உயர்வு. அப்ப சிரமமே இல்லைன்னா உயர்வை நீங்க பார்க்கவே நிறைய பேர் சிரமமே படக்கூடாது இல்லைங்களா. இந்த பிள்ளை திருமணம் ஆகி அந்த குழந்தை பிறக்கும் போது அவ்வளவு வலிகள், வேதனை, செத்தே போடலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. எத்தனை பேர் செத்து விட்டோம் பிள்ளை பிறந்த பிறகு. அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை தான், அவ்வளவு சிரமம் தான். ஆனா பிள்ளைய பெத்த பிறகு என்ன பண்ற, பிள்ளைய பார்த்துட்டு என் மனைவி அந்த பிரசவ டைம்ல அம்மா வலி இருக்கும், என்ன திட்டுவாங்க, இப்படி என்ன செய்ய அப்படி செய்வாங்க. ஆனா அந்த பிள்ளைய மட்டும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு கொஞ்சுவாங்க. ஏன்? அந்த சிரமத்தினோட ஒரு ஒரு ஜீவனை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம் வருது. அப்ப நீங்க சிரமத்தை மட்டும்தான் பாக்குறீங்க, அதனால அந்த ஜீவனை பார்க்கவே. அப்ப நீங்க சிரமம்னு நினைக்கும் போது நினைக்கணும், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் என்ன பண்ணுது. அப்ப சிரமத்தின் மத்தியில வரான். ஆனா போத்திபார் வீட்டுல எப்படி ஆயிடுறான் அவன், பெரிய லெவல். அவன் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் யோசிக்கப்பட்டு இருந்த அவன் காரிய சித்தி உள்ளவனாய். ஆனா அது மாத்திரமல்ல, அந்த போத்திபார் பாக்குறான் இவனோட கர்த்தர் என்ன பண்றாரு. யோசிச்சு பாருங்க, சிரமத்துலதான் இருந்தான் யோசேப்பு. ஆனா சிரமத்தை பத்தி பேசவே இல்லை. அவனுக்குள்ளார அவிசுவாசம் வந்திருக்காம இருக்குமா? வந்திருக்கும். இப்படி யோசிச்சிருக்கலாம்ல யோசேப்பு. என்ன ஆண்டவரே, சொப்பனத்தை கொடுத்தீங்களே, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படியாவது என்ன அங்கேருந்து தூக்கி இருக்கலாம்ல இல்லையா. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் அண்ணனை தேடி வரான் பாருங்க. தேடி வரும்போது ஒரு ஆளு நின்று அவனுக்கு வழி காட்டுவாங்க இல்லையா. வழி காட்டும் போது அந்த ஆள் சொல்லிருக்கலாம்ல இல்லைங்களா. அதை வந்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, அந்த ஆள் வந்து தெய்வ தூதனுக்கு இணையா அங்க நின்று இவனுக்கு வழி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோசிப்ப, ஒரு ஆள் நின்று வழி காட்டுறாங்க சொல்லும் போது அந்த சொல்லிருக்கலாமா, எப்பா அங்க போவாத, 10 பேரும் அவனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானு உனக்கு கொல்றதுக்காக அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இல்ல ஆண்டவராவது சொல்லியிருக்கலாம், தம்பி அங்க 10 பேர் என்ன பண்றாங்க, சரிசனத்தை கொடுத்தாருல, அங்க சொப்பனத்தை கொடுத்தாருல கனவை. அப்ப இதையும் சொல்லிருக்கலாம்ல, 10 பேர் அங்க உன்னை கொல்ல போறானுடா, நீங்க போவாதன்னு சொல்லிருக்கலாம்ல ஆண்டவர். ஆனா சொல்லல. பக்கத்துல சொல்லுங்க, எதையும் சொல்ல மாட்டாரு, ஆனா அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்னன்னா, நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, ஏன் குழியில போடுறீங்க, நீ கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, ஏன் சட்டையை கேட்டுறான்.
அட கூட இருக்கிற ஆண்டவரே ஏன் என்ன விக்கிறான், அட விக்கிறேன் ஏன் என்ன அடிமையா, இப்படிதான் கேள்வி கேட்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியல. அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆண்டவர் இப்படிதான். கர்த்தர் நல்லவரா? நல்லவர். எப்போதும் நல்லவரா? குழியில போட்டா என்ன ஆண்டவரை குழியில போட்டீங்க, கொஞ்சம் குறைஞ்சிருச்சியா? இல்ல, நான் குழியிலே இருந்தா கூட அவர் நல்லவர் தான். நான் மேல இருந்தாலும் அவர் நல்லவர் தான். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, யோசேப்பு பிரச்சனை மேல சிரமத்தின் மேல காண்றான், ஆனால் உயர்வு மேல உயர்வு அவனுக்கு வந்துகிட்டே. அப்ப விசுவாசத்தில் வலிமை உள்ளவனா அவன் மாற்றப்படுகிறான். அதனாலதான் பாருங்க, அந்த போத்திபார் வீட்டுல இருக்கிறான் இல்லையா, இப்ப இன்னொரு பிரச்சனை வருது. செய்யாத தப்பு வந்துடுறாங்க இல்லையா, எங்க கொண்டு போட்டுறாங்க? சிறைச்சாலைல கொண்டு போட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி இப்ப என்ன சொல்லிருக்கணும்? யோசேப்பு, குழியிலேருந்து கொண்டு வந்தீங்க கரெக்டு, அடிமையாக்குனீங்க கரெக்டு, ஆனா திருமணம் செய்யாத தப்புக்கு என்ன பண்ணிட்டீங்க கொண்டு வந்து குழியில, ஜெயில? யோசிச்சு பாருங்க, ஜெயில இருக்கிறான் ஆனா அவன் அழுவல, ஜெயில இருக்கிறான் அவன் புலம்புல, ஜெயில இருக்கிறான் அவன் கண்ணீர் வடிக்கல, ஜெயில இருக்கிறான் அவன் ஆண்டவர் அவதூறா பேசவே. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் விசுவாசத்துல வல்லமை உள்ளவனா மாறிட்டான். ஏன்னா அங்க கத்து கொடுத்துட்டாரு கர்த்தர். கத்து கொடுக்க அவன் விசுவாசம். அதான் ஜெயில போய் இருக்கிறான். அந்த ஜெயில இருக்கும் போதும் அந்த சிறைச்சாலை தன்னுடைய கண்கள் அவன் தயவு கிடைச்சு எல்லா பொறுப்பும் அவன்கிட்ட என்ன பண்ணுது. ஏன்னா சிரமத்தின் ஊடா வரும்போது அவனுக்கு உயர்வுன்னு முடிவு பண்ணிட்டான். நீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நான் பணத்துக்கு கஷ்டப்படுறீங்களா? ஒரு நாள் கட்டா வீட்டுல வச்சிருப்பேன்னு தெரியுமா? அது மட்டும் விளங்காது. கட்டா எப்படி இருக்கும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு அதுக்கு சொல்றதுக்கு இல்லவே. அப்ப அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில சிறைச்சாலைல கொண்டு போட்டுறாங்க. அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. ஏன் புலம்பல, ஏன் அழுவல தெரியுமா? குழியில போடும்போது அவன் அழுவல, புலம்பல. அவனுக்கு தெரியுது, சிரமத்தின் ஊடா எனக்கு சொப்பனம் தான் நிறைவேறும். சிரமமா சொப்பனம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்ப சிறைச்சாலைல அங்க இருக்கிறான் இல்லையா, அங்க வந்து அந்த பானை பாத்திரக்காரன் இன்னும் 2 பேர் வராங்க இல்லையா, அந்த அரண்மனையில இருந்து 2 பேரை உள்ள போட்டிருப்பாங்க. அவன் அழுதுட்டு இருப்பான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னு. யோசிச்சு பாருங்க, இவனே பிரச்சனையில போய் உள்ள இருக்கிறான், ஆனா பிரச்சனைக்குரியவனுக்கு இவன் பதில் சொல்றான். நீங்களும் நானும் அந்த இடத்துலதான் இருக்கிறோம். நீங்க என்ன பிரச்சனை நீங்க இருக்கலாம், ஆனா யாருக்கு பிரச்சனை ஒருத்தவங்க சொல்யூஷனுக்கு வராங்களோ அந்த அதற்குரிய சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களைன்னு வச்சுக்கிறார். அதான் சிரமமான சூழ்நிலையில விசுவாசத்துல வலிமையில நீங்க மாறுனீங்கன்னா யோசேப்பு போல வாழலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, சிரமத்தின் மத்தியில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறிட்டான். அப்ப அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், என் சிறைச்சாலையில போட்டாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு என்ன பண்ணாது. இவர் ஆமென் சொல்றது. அப்ப சிறைச்சாலையில கிடக்குறான், ஆனா அவன் புலம்பவே இல்ல. அவனுக்கு மற்ற 2 பேருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் என்ன பாருங்க, அவனை நீங்களும் நானும் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சொல்லுங்க. நான் புலம்ப மாட்டேன், நான் அழுவ மாட்டேன், நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன். எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு அதை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அதனாலதான் பிரச்சனைன்னு கூட அவன் போகும்போது அவன் எதுவுமே பேசவே. நீங்களும் அந்த மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு வழியை நீங்களே வகுக்கிறேன்னு அர்த்தம். பேசினீங்கன்னா வாழ்வுக்கு வழியை நீங்களே அடைக்கிறேன்னு அர்த்தம். அதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாருங்க, அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போவோம்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அந்த தேசத்துக்கு போய் சாப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டாருங்க. போய் சாப்பிட்டுட்டு அள்ளிட்டு வேற வரான் இல்லைங்களா. என்னது, ஒரு திராட்சை கொலைய ஒரு கொலையை எடுத்து ஒரு நுகத்தடி போட்டு தடியை வச்சு 2 பேரும் தூக்கிட்ட அளவுக்கு அவ்வளவு செழிப்பான தேசம். இது எல்லாம் ஒண்ணுதுப்பா அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், என்னது தான், ஆனா அது என்னது இல்லைங்கிறான். நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, ஆனா அதை சுதந்திரிக்கவே. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாமளுமே நிறைய தரம் கர்த்தருடைய நன்மைகளை ருசிக்கிறோம். ஆனா அந்த ருசிக்கிற நன்மை எனக்குள்ளார ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, அது என்னதுதான் நான் விசுவாசிக்க எனக்கு என்ன பண்ணல, தெரியல. அது மாத்திரமல்ல, விசுவாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, சும்மாவும் இருக்கிறது இல்ல. அவங்க எப்படி பேசுறாங்க? அவருடைய பார்வையில நான் வெட்டிக்கிளின்னு பேசுறாங்க. யாருடைய பார்வையில யார் வெட்டிக்கிளி? அந்த உள்ள இருக்கிற கானான் தேசத்துல இருக்கிறவங்க பலசாலியாகவும் இவங்க வெட்டிக்கிளிக்காக என்ன பண்றாங்க,
அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அவதூறான வார்த்தைகளை பேச 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 அவர்களுக்குள்ளார அவிசுவாசம் அதிகமாகுது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த 10 பேரால மாத்திரமல்ல, அந்த 10 பேரால அந்த 10 கோத்திரமுக்கும் போகுது. அவிசுவாசம் என்ன பண்ணுது? அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் சிரமத்தின் மத்தியில அவிசுவாச வார்த்தைகள் பேசும்போது அது எனக்கு மட்டும் போகல, என்னை சார்ந்தவர்களுக்கு அது என்ன பண்ணும்? நீங்க ஒருத்தன்ட்ட பேசிட்டே இருங்க, அவிசுவாசம் பேசிட்டே இருங்க. விசுவாசத்துல பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அவிசுவாசத்துல பேச. ஏன்னா நான் எதை தான் பேசுறேன்? அவிசுவாசம் என்ன பண்றேன்? அப்ப விசுவாசத்தை காட்டிலும் அவிசுவாசம் சீக்கிரம் செயல்பட இல்லைங்களா? பாவம் என்ன பண்றோம்? சீக்கிரம் செயல்பட ஆரம்பிச்சிருது போல அவிசுவாசம் சீக்கிரம் செயல்பட ஆரம்பிச்சு என்ன பொல்லாத உலகத்துல என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். அப்ப யோசேப்பு அந்த சிறைச்சாலையில கிடக்குறான். ஆனா அவன் தரிசனம் பெருசா என்ன பண்ணுச்சு? அம்மின்னு சொல்றது. அதான் அந்த பானை பார்த்த கடை சொல்லியப்பா, நீ போயிடுவ, அங்க போன பிறகு என்ன கொஞ்சம் என்ன பண்ணிக்க, என்ன கொஞ்சம் நினைச்சு பாடுறான்னா. நினைச்சு பார்த்தானா என்ன? நம்மள மாதிரி ஆள் போட்டிருக்காங்க. அங்க போனவன என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான் இல்லையா? மறந்துட்டான். ஆனா கத்தர் மறக்கவே சொல்லுங்க. கத்தர் மறக்க மாட்டாரு. அழைத்த தேவன், பிரித்தெடுத்த தேவன், நோக்கத்தை கொடுத்த தேவன், திட்டங்களை கொடுத்த தேவன், சித்தத்தை கொடுத்த தேவன், அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப அவன் மறந்துட்டான், கத்தர் மறக்கவே இல்லை. இப்ப எப்படி ஆகி போச்சு பாருங்க. அவன் மறந்துட்டான், கத்தர் மறக்காம திரும்ப ஒரு சொப்பனத்தை கத்தர் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. சொப்பனத்துக்கு விளக்கத்துக்கு நேரா யோசேப்பு போறான். அப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். உயிருக்கு பிரச்சனை, அடுத்தது குழியில இருக்கிறான், அடிமையாக்கப்படுறான், சிறைச்சாலைக்கு வரான். ஆனால் ஒரு நாள் அந்த தேசத்துக்கு அதிபதியாய், தேசத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த சிரமம் இல்லை அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அதிபதி ஆகக்கூடிய நிலை என்ன பண்றாரு? அப்ப நீங்க கேட்கக்கூடாது. அப்படின்னா பிரச்சனைனா நான் அதிபதி ஆயிடுவேனா? அதனோட கடந்து போறானா? கத்தரை நம்பி போறானா? நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். கத்தரோட போறானா? கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு போறானா? கத்தர் கைவிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டே போறவங்களும் என்ன பண்றாங்க? கத்ததே காணுமே. சில பேர் பாருங்களேன், சில நேரத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார அமைஞ்சிருக்கும். எனக்கு யாரும் உதவி செய்கிறவங்க இல்லை அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே என்ன பண்ணுது? நம்ம சபையில் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. எனக்கு கொடுத்து உதவுங்க யாரும் இல்லை, இப்படிலாம் இதெல்லாம் நமக்குள்ளார மனப்பான்மை அமைஞ்சிருக்கும், அப்படியே இருந்துரும். ஏன்னா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், எனக்காக ஒருத்தவர் தன்னையே கொடுத்துருக்கிறாரு, அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரையே கொடுத்ததால பைபிள் சொல்லுது மற்ற எல்லாவற்றையும் எனக்கு என்ன பண்றாராம். அப்ப எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கிறவரா அவர் இருக்கிறாரு எண்ணம். நான் அவரை குறித்த எண்ணத்துல இருந்தேன்னா கொடுக்கிறவற்றை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அவ்வளோ பிரச்சனை மத்தியில வந்தா கூட கர்த்தர் என்ன நோக்கத்தை கொடுத்தாரோ, தரிசனத்தை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றியே தீர்ந்தார். ஆமென். இன்னொரு வேத பகுதியை பார்த்து முடிச்சிரும். பிலிப்பியர். இன்னைக்கு நமக்கு என்ன கர்த்தர் நோக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு என்ன திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் அதை எப்படி நான் முன்னேறி செல்ல போறேன், எப்படி நான் மேல வர போறேன், எப்படி நான் சாதிக்க போறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுலும் கத்து கொடுக்குறாரு? எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு இருந்துராத. என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன பண்றது எண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி இருக்காம பின்னாடி நடந்த பிரச்சனையை நீ யோசிக்காம, இனிமேட்டு கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போறாரு எண்ணத்துல நீ போயிட்டன்னா, அந்த இலக்கை நோக்கி நீ சென்றுட்டன்னா அதை நீ அடைய முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, பின்னானவைகளை என்ன பண்ணுமா சொல்லுங்க? பின்னானவைகளை மறந்து. அப்ப யோசேப்பு முன்னேறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு பின்னாடி நடந்த எல்லா காரியத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். சொல்லுங்க, மறந்துட்டான். நானும் இன்னைக்கு மறக்கிறேன்.
இப்ப இது வரைக்கும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ளார நடந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணும் முதல்ல? எத்தனை பேர் மறக்கலாம்? ஆ, மறக்கிற மாதிரியே செஞ்சான், மறக்கணும். அங்க ஏன்னா யோசேப்பு சொல்றாரு பாருங்க, அங்க ஒரு நாள் அவங்க சகோதரர்கிட்ட பேசும்போது சொல்றாரு கடைசியில 50ஆம் அதிகாரத்துல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனோ தேவனோ வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அது எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். அப்ப யோசிச்சு பாருங்க, யோசேப்புக்கு எல்லாமே தீமை தான், ஆனா தேவன் எல்லாவற்றையும் நன்மையா மாத்தினாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்னா யோசேப்பு எப்படி எல்லாம் நன்மையா அவனுக்கு வந்துச்சுன்னா, அவங்களுடைய அதாவது தகப்பனை பத்தியோ இல்ல அவங்களுடைய சகோதரரை பத்தியோ அவன் அவதூறா எதுவும் பேசவே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது பேசிடுறோம், அதுதான் நமக்கு வழியா என்ன பண்றது அமைஞ்சிருது. ஆனா யோசேப்பு பேசவே சத்தத்தே காணோம் ஒண்ணும். என்ன சில பேர் பாருங்க, என்னால பேசாமலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதாங்க. அப்படியே ஏன்னா அங்க சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையில இருக்கும்போது எழுதுறாரு, எப்பா நிறைய அடி வாங்கியிருக்கேன் கிறிஸ்துவுக்காக, நிறைய என்னை கொல்ல பார்த்துருக்குறாங்க, ஆனா அதெல்லாம் மறந்துட்டேன். ஏன் தெரியுமா மறந்துட்டேன்? எனக்காக ஒரு இலக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதை நான் தொடரணும்னா, அதை நான் அடையணும்னா, அப்ப பின்னாடி இருந்த பிரச்சனை பேசுறது இல்லவே. சொல்லுங்க பக்கத்துல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட போறேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற இலக்கை நான் தொடர்ந்து அடைய போறேன். ஆமென். அப்ப ஒரே நாள்ல முடியறது இல்லவே. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் அது அன்னைக்கே முடிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்ல, அடுத்த நாள்ல முடிஞ்ச பிரச்சனை இல்ல, அடுத்த வருஷம் முடிஞ்ச பிரச்சனை இல்ல, ஒரு 10 வருஷம் முடிஞ்ச இல்லையே. 17 வயசுல அந்த அந்த குழியில தூக்கி போடுறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரே பிரச்சனையும் நெருக்கமும் போராட்டமும் கஷ்டமும் சிரமத்தை தான் போறான், ஆனா அவன் கரெக்டா அதை போய் அடையிறான். ஏன்னா எப்பயும் அவங்களோட 10 பேரை பத்தி அவன் பேசவே, அதனால அவன் முன்னேறி செல்ல முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம் ஏன் முன்னேறி செல்ல முடியாம இருக்கிறோம், ஏன் விசுவாசத்துல வளர முடியாம போகுதுன்னா, நாம் ஒவ்வொரு முறையும் பின்னாடி நடந்தது, அதாவது இதுக்கு முன்னாடி நேற்று நடந்தது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்ன பண்ணுது, நம்ம என்ன பண்ணுவோம், நேற்று இப்படி நடந்து போச்சு அப்படின்னு யோசிப்போம். அப்ப நம்ம அப்படியே உட்காந்துறோம்னு அர்த்தம். ஆனா அதை யோசிக்காம கர்த்தர் எனக்கு எதற்காக என்ன அழைச்சிருக்கிறார். சபைக்கு வந்திருக்கோம் இல்லையா, இங்க வந்திருக்கேன் எல்லாருமே, இப்ப நான் வந்திருக்கிறேன், என்ன எதற்காக அழைத்தார அதை நான் செய்யணும். உங்களை எதுக்காக அழைத்தார அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பிரசங்கம் பண்றதுக்கு அழைச்சிருக்கிறேன், நான் பிரசங்கம் என்ன பண்ணணும், புரியுதுங்களா? நீங்க பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறீங்க, கேட்டுட்டு அதுல என்ன உங்களுக்காக அழைச்சாரு, நீங்க அந்த அழைப்புக்குள்ளார என்ன பண்ணும். இப்ப நமக்கு என்னன்னா, ஏதோ வரோம், ஏதோ கேட்கிறோம், ஏதோ கேட்டு அப்படி என்ன பண்றோம் போறோம். அப்படி கிடையாது. நாங்க வந்திருக்கிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, இனி நடக்காதபடி நான் முன்னானவைகளை நோக்கி நான் போக போறேன், எனக்காக ஏற்படுத்தின திட்டத்து நேரா நோக்கத்துக்கு நேரா நான் செல்ல போறேன். ஊழியத்துல சொல்றேன், ஊழியத்துல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது இல்லையா, அந்தந்த பங்குகளுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்தந்த பாட்டை அவங்கவங்க செய்யணும். அதை செய்யும் போதுதான் யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு, பிரச்சனை தான், ஆனா என்ன அதிபதி என்ன பண்ண போறாரு, மாற்ற போறாரு அப்படின்னு அந்த இலக்கில் வந்துட்டான். அவன் வாழ்வதற்கு வழி இல்லாம இருந்துச்சு, ஆனால் ஒரு தேசத்தையே வாழ வைக்கிறான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க அந்த இலக்கை நோக்கி, தேவனுடைய திட்டத்தை நோக்கி, தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நீங்க செல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்களே வாழ முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கலாம், ஆனால் உங்கள் மூலமாக அநேகர் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு ஆண்டவர் உங்களை நடத்தும்படியா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும். பவுல் சொல்றா இல்லையா, எந்த சொல்றாரு பாருங்க 13-14, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு 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 சொல்லணும்னா ஒரு போட்டி வாழ்க்கை இந்த உலகத்துல என்ன பண்றோம், ஒரு போட்டி, ஒரு போட்டி பொறாம இல்ல, ஒரு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டின்னு வச்சுங்களேன். அந்த விளையாட்டு போட்டியில நான் விளையாண்டு கொண்டிருக்கிறேன், போறவங்களை காலை தள்ளுறது இல்லை, ஓடுறவங்களை நீ ஓடிடுவியா, நான் என்ன பண்றேன் டபுக்குன்னு அப்படி இல்லை. நான் ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கிறேன், 100 பேர் வரலாம், ஆனா 100 பேர் வந்தாலும் நான் வெற்றி பெற்றேன் தீர்வேன். ஏன்னா என் இலக்கு இவங்க கிடையாது, என் இலக்கு அங்க இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்றாரு பவுல் சொல்றாரு, என்னை சிறைச்சாலையில போட்டுட்டீங்கப்பா, ஆனா எனக்குன்னு ஒரு அழைப்பு ஆண்டவர் வச்சுக்கிறாரு, அந்த இலக்கு நோக்கி நான் என்ன பண்றேன், பயணம்
அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு இலக்கு என்ன பண்ணிருக்காரு, வைத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை உருவாக்குவது, நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது, நல்ல ஊழியத்துல பங்கு பெறுவது, அது மாத்திரமல்ல நல்ல ஊழியங்களை செய்வது, இல்ல ஊழியத்துக்கு உதவி எப்படியோ ஒண்ணு ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அதை அதை கண்டுபிடிச்சு அதை அடைஞ்சு அதுல பயணம் பண்ணீங்கன்னா அந்த உயர்வுக்கு நேரம் நீங்க செல்ல. அல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு இல்லையா, அந்த தரிசனத்துக்கு நேரம் அவன் போயிட்டே இருக்கிறான். அதனாலதான் பாவம் வந்து அவனுக்கு அவனுக்கு பாவம் பண்ணுவதற்கு ஈஸியா ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுது, கிடைக்குது இல்லைங்களா. ஆனா அந்த பாவத்தை அவன் செய்யவே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதை அடைஞ்சே தீர்ந்து. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பாவம் அவனுக்கு ஒரு பிரச்சனையாவே. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பாருங்க, ஒரு பாவமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இதை செஞ்சாலும் போச்சு, அதை செஞ்சா போச்சு. அப்படி இல்ல, அவனுக்கு ஒரு பிரச்சனையே செல்போனே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதாவது எனக்கு இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவதற்கு இது எனக்கு டூலா இருக்குன்னா இது எனக்கு பயன்படலாம். என் இலக்கை நோக்கி அடைவதற்கு தடையா இது இருக்குதுன்னா இந்த டூல் எனக்கு வேணாம். புரியுது? அதான் இங்க பவுல் சொல்றாரு, நான் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை ஏன் நாடுறேன், அதை பார்த்தேன்னா, அதாவது எனக்கு துரோகம் பண்ணவன், எனக்கு எல்லாம் வஞ்சனை பண்ணவன், எனக்கு பிரச்சனை பண்ணவன் நான் யோசிச்சேன்னா நான் முன்னேறி செல்லவே முடியாது. ஏன்னா என் எண்ணம் முழுக்க அதுலதான். உங்களுக்கு கர்த்தர் இலக்கு வச்சிருக்காருன்னு தெரியுதா, ஒரு நோக்கம் வச்சிருக்காருன்னு தெரியுதா, கர்த்தர் அதை பயன்படுத்த சொல்றாரு தெரியுதா? அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் உங்கள் விசுவாச வல்லவர்களா மாறி உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராய். ஆமென் சொல்லாமா? அப்ப ஏன் இது நடக்கல ஆண்டவரே, ஏன் அது நடக்கல? இல்ல அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப பிரச்சனை நேரத்துல கர்த்தர் பதில் சொல்லல அப்படின்னா நீங்க கர்த்தர் என்ன கூட என்ன பண்றாரு இருக்கிறாருன்னு செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படி செயல்படும் போது இலக்கை நோக்கி செயல்படணும், என்னுடைய விருப்பத்தை நோக்கி. புரியுதுங்களா? என்னுடைய விருப்பத்தை நோக்கி இல்ல. என்னுடைய விருப்பம் சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லுது, ஆனா ஆண்டவர் சொல்ற எழுந்துருன்னு. எப்படி இருக்கும் இல்லையா? இப்ப பேதுட்ட பேசுறாரு பாருங்க, எப்பா நீ அசுத்தமானது நல்லதுன்னு பார்த்துட்டு இருக்கிற, அடிச்சு சாப்பிடுன்றாரு. ஆண்டவரே நான் சாப்பிடுறது இல்லைங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு மேல யோசிச்சுட்டு இருக்கிறான் அவன். இப்ப நிறைய பேர் ஆண்டவருக்கு மேல நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். யோசிப்பு ஒண்ணுமே யோசிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா, கர்த்தர் இருக்கிற அந்த தரிசனத்துல, அதாவது அந்த அந்த ஃபீல், அந்த உணர்வுலையும் அந்த எண்ணத்திலையும் நான் மூவ் பண்ணும் போதுதான் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கவே. அப்ப அதனாலதான் யோசேப்பு எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்? 17 வயசு இல்லையா, அங்க ஒரு 2 வருஷம் ஆயிருக்கலாம், ஒரு 18 19 வயசு இல்லைங்களா. 19 வயசுல இருக்கிற பையன் ஏன் அந்த பாவத்துல விழாம இருக்கிறான்? இந்த உலகத்துல யாராவது இருந்துருவாங்களா? யோசிச்சு பாருங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. யாருக்கு தெரிய போகுது? அப்படிதான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. ஆனா இவன் மட்டும் யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியுது, சிரமத்தினூடா நான் வந்தேன், என்னோட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறது போத்திபாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ண மாட்டேன், போத்திபாருக்கு விரோதமா பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லல. இப்ப நான் இருக்கிறேன் பாருங்க, நான் பாஸ்டருக்கு விரோதமா, நான் அப்படி இல்லை, நான் தேவனுக்கு விரோதமா. மெயின் அங்க போச்சுன்னா பாஸ்டருக்கு கரெக்டா இருக்கும். பாஸ்டர் மட்டும் யோசிச்சிங்கன்னா பாஸ்டர் ஒரு நேரம் ஒரு மாதிரியே பேசுவார் இல்லையா. சத்தத்தை காணுமே, 10 மணிக்கு மேலெல்லாம் வராதிங்கிறாரு. ஆண்டவர் சொல்வாரா உங்கள்கிட்ட? 10 மணி ஆனாலும் போமாங்கிறாரு. நாம 11 மணிக்கு என்ன பண்றோம் உள்ள வந்து? ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது நமக்கு ஒன்றும் என்ன பண்ணல, தெரியல. ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியல, ஆண்டவர் மட்டும் பேசுறாருன்னு தெரியல, இல்ல ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். சில ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாட்டி போவோம், அப்படியே தின்னுடும், அப்படியே படுத்துக்கும். எங்க படுத்துருக்கு அதுக்கு என்ன பண்ணது? அப்புறம் ஓனர் வந்து ஓட்டிட்டு போவோம் மாட்டை பால் கறக்கிறதுக்கு. அந்த மாதிரி புள்ளி என்ன பண்ணுதுவா, அப்படியே பாக்குதுவா, அப்படியே ஈச மடிகிற மாதிரி என்ன பண்ணுதுவா, மடிஞ்சிருது. அவர் மடிஞ்சது ஏற்பட்டு என்ன பண்ணுது, திரும்ப இந்த பக்கம் மடியுது. ஏன்னா ஒரு பெரிய இலக்கையும் திட்டத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். என்ன பண்ணல, பிசாசு அதை மறைச்சிடறான். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் நம்முடைய கண்ணை மறைச்சிடறான். பிசாசு என்ன பண்றான், எதை மறைச்சிடறான் தெரியுமா? அந்த இலக்கை மறைச்சிடறான், விருப்பத்தை வச்சிடறான். இலக்கை மறைச்சிட்டு விருப்பத்தை வச்சேன்னா விருப்பம் எவ்வளவு தூரம் போகும்?
அப்ப நான் எந்த இலக்குக்காக பவுல் சொல்றாரு, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி நான் தொடர்றேன். எனக்கு ஒரு இலக்கை வச்சுக்கிறார். அப்ப யோசேப்புக்கு ஒரு இலக்கு. என்ன இலக்கு? எகிப்து தேசத்துக்கு அதிபதி. அதான் இலக்கு. அதை அற்புதமாய், அதிசயமாய், ஆசீர்வாதமாய் அவன் நடத்தினான். எப்படி நடத்தினான்? எல்லாமே பிரச்சனையா இருந்தது. ஆனா பிரச்சனை அவன் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் மாத்தான் அவன் யோசிச்சான். அதனால அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இப்ப நீங்க இருக்கிறீங்க எந்த இடத்துல இருந்தாலும், இப்ப நீங்க அவங்கவுங்க அவங்க வீட்டுல இருக்கிறீங்க இல்லையா? அவங்கவுங்க அவங்க வீட்டுல இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இருக்கிறாரா? பாஸ்டர் இருக்கிறாரா? இப்ப உங்க வீட்டுல இருக்கும்போது கர்த்தர் இருக்கிறாரா? பாஸ்டர் இருக்கிறாரா? இப்ப பாஸ்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? சரி, பாஸ்டர் போற வரைக்கும் குவைட்டா என்ன பண்ணுவோம்? குவைட்டா இருப்போம். இப்ப பாஸ்டர் போயிட்டாரு, வந்துட்டாரு, சோத்திரமா அப்படின்னு வந்துடுறோம் இல்லையா? இப்ப யாரு அங்க இருக்கிறான்? இப்ப கர்த்தர் இருக்காருன்னா, பாஸ்டர் இருக்கும் போதே அவ்வளவு குவைட்டா இருந்தோம்னா கர்த்தர் இருந்தா எப்படி இருக்கணும்? நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை. ஆனா அந்த எண்ணம் நமக்குள்ளார எந்த அளவுக்கு மேலோங்குதோ அப்பதான் இலக்கு அடையவே. எத்தனை பேருக்கு இலக்கு அடைய போறோம்? இப்ப இன்னைக்கு வந்து பிள்ளைங்க நல்லா பட்டமளிப்பு விழா வாங்கியிருக்கு இல்லையா? இப்ப பிஎட்டுக்கு போயிருக்குது. அது மட்டும் இலக்கு இல்லை. ஸ்டெல்லா என்னது பிஏ பிஎட் அப்படி போறது இலக்கு இல்லை. அந்த பிஏ பிஎட்டுக்கு ஏற்றவால ஒரு வேலையில போய் என்ன பண்ணும்? சத்தத்தை காணும் ஒண்ணும் போனாலாம் என்னை விட்டுருங்க பெறுது அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. அப்ப அதுதான் இலக்கு. அப்ப அந்த இலக்கை அடையாதபடி பாவமும் பிரச்சனையும் நெருக்கமும் என்ன பண்ணும்? வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் யாரு செய்யல? நீ செய்யலாம். யார் தான் இந்த உலகத்துல செய்யல? நீ செய்யலாம்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆனா அது சொல்லும் போது இல்ல யாருனாலும் இந்த உலகத்துல செய்யலாம், ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்? எனக்காக கர்த்தர் இலக்கு என்ன பண்றாரு? வைத்திருக்கிறார். அதை நான் அடையணுமா? ஆமா. ஏன்னா இங்க சொல்றா இல்லையா, எல்லாம் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன்னு யாருமே இல்ல. யாரும் இருக்க முடியாது இல்லைங்களா? இப்ப நான் இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணதால் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கத்துக் கொடுப்பாரு. இன்னைக்கு போகும்போது ஒரு காரியத்தை கத்துக் கொடுப்பாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் கத்துக் கொடுக்கிறாரு. ஏன்னா நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி அவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி நான் தொடரும்படியா எனக்கு கத்துக் கொடுத்துட்டு என்ன பண்றாரு? இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, கத்துக்கிட்டீங்கன்னா அந்த இலக்கு நோக்கி போக முடியும். கத்துக்கலன்னா இலக்கு நோக்கி போகவே சும்மா சிலம்ப வேணா போடலாம். நான் எனக்கு அதை படிச்சிருக்கலாம், இதை படிச்சிருக்கலாம். திவ்யா எம்எஸ்சி பிஎட் அதானம்மா, ஐயா சாரிம்மா எம்காம் பிஎட் பத்திரிகைகள் வேணா போட்டுக்கலாம், எம்காம் பிஎட்னு. ஆனா அந்த கிரேடில் நிற்கும் போதுதான் இலக்கு அடைஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதாவது ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க? ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுங்களேன், என் பையனை எப்படியாவது இருக்கத்திலே சூப்பரான திருடனா மாத்தணும் அப்படின்னா, என் புள்ள மாதிரி உலகத்திலே நம்பர் 1 திருடன் இருக்கக்கூடாது அப்படியே புள்ளைய வளர்க்குறாங்க யாராவது? இல்ல. என் புள்ள மாதிரி உலகத்திலே நல்ல புள்ளையே என் புள்ள தான் நல்ல புள்ள அப்படிதான் வளர்க்குறாங்க. ஆனா அப்படியே அந்த புள்ள வளருதா என்ன? ஏன் வளரல அப்படின்னா, அந்த இலக்கை குறித்த காரியத்தை பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தல. பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தாத போனதால பிள்ளை நினைச்சிருச்சு, வயசான சொல்லுவாங்க இல்லையா, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவும் அப்படிங்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம சபையில சாவும் கிடையாது, வாழ்வுதான். சாவும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாரையும் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு. நானும் என் கீழப்பன் ஒரு அம்மா போயிடுமோன்னு யோசிப்பேன். அது போகல. அப்ப நான் தேத்திக்கிட்டேன். போன கிழப்பன் வந்துச்சுன்னா பக்குங்கும், என்னடா இந்த இடத்துல வருதுன்னு கூட யோசிப்பேன். ஆனா அப்ப நானே சரிப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா வாழ்வதற்காக கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறாரு, ஜனங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிள்ளைகள் வந்து வாழ்வதற்குரிய வழிகளை கத்துக்குச்சுன்னா அந்த இலக்கு நோக்கி செல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நல்ல டாக்டர் ஆகும், நல்ல இன்ஜினியர் ஆகும், நல்ல கலெக்டர் ஆகவும் ஒரு இலக்கை வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டோம்னா அதுல கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. ஒண்ணுமே இல்லைன்னா கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு முடிவு பண்றீங்களா? கர்த்தருக்காக நான் செய்வேன்னு முடிவு பண்றீங்களா? கர்த்தருக்காக அந்த ஜீவனை கொடுத்து அதை அப்படி நீ யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு முடிவுக்குள்ளார என்ன பண்ணும், இப்படிதான் கர்த்தர் நடத்த போற அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்றேன்,
கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நடத்தவர் போதுமானவராய். ஆமென். அப்ப நீங்க முடிவு பண்ணணும், கர்த்தர் எதற்காக என்ன அழைச்சிருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக. சபையில ஒரு தேவை இருக்குது, இந்த தேவை தான் நீங்க சந்திக்கணும் வச்சிருப்பாரு. இந்த இந்த காரியத்தை நீங்க செய்யணும் வச்சிருப்பாரு. நீங்க நினைக்கலாம், அது நான் செய்யல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு ஆளை வச்சிருப்பாரு. யாரை கொண்டுனாலும் அப்படி செயலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு யோசேப்பு இருந்தா, யோசேப்புக்கு அது விளங்குந்தால யோசேப்பு செஞ்சாரு. இல்லைனாலும் வேற யாரையாவது, இல்ல அடுத்த பையனை வச்சாவது அதிபதியா மாத்திருப்பாரு. தெரியுமா? யோசேப்பை பிடி தொங்கல, யோசேப்பு கத்தரை பிடி தொங்கிட்டே இருந்தான், அதனால மேல வந்துட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கத்தர் தான் எனக்கு அப்படின்னு நீங்க நின்னுட்டீங்கன்னா, கத்தர் உங்களை வாழ வைக்காம விடவே மாட்டார். அதற்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் எழும்புனாலும் கத்தர் உங்களை வாழ வச்சே திருவார். அதான் மோசையை பத்தி சொல்லும்போது சொன்ன இல்லையா, மோசேவை கொண்டு கத்தர் என்ன செய்யணும் முடிவு பண்ணாரோ அதை செஞ்சு முடிச்சாரு. ஏன்னா மோசே பெரிய ஆள் கிடையாது, கத்தர் பெரிய ஆள். அல்லேலூயா. இன்னைக்கு மோசே மாதிரி கத்தர் உங்களை அழைக்கிறாரு. அல்லேலூயா. யோசேப்பு மாதிரி கத்தர் உங்களை அழைக்கிறாரு. ஆபிரகாம் போல கத்தர் உங்களை அழைக்கிறாரு. ஈசாக்கு போல உங்களை அழைக்கிறாரு. யாக்கோபு போல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா அழைக்கிறாரு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, பிரச்சனையே இல்லாம எந்த மனுஷனும் உயர்வுக்குள்ளார வந்ததே கிடையாது. ஆபிரகாம் பிரச்சனை சந்திச்சான், ஈசாக்கு பிரச்சனை சந்திச்சான், யாக்கோபு சந்திச்சான். சந்திக்காத பிரச்சனை சந்திக்காம யாரும் சொகுசா இருந்தவே? ஏங்க, இயேசுவே பிரச்சனை சந்திச்சாரு, ஆனா ஜெயிச்சாரு. தெரியுமா? இயேசுவை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பிசாசால பிசாச துரத்துறான் அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்து பிசாசை ஓட்டும் போது, இவன் பிசாசு பிடிச்சவன் பிசாசை ஓட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னாங்க. வச்சு பாருங்க, எல்லாம் பேசுனாங்க, பேசுறவங்களுக்கு பதில் சொல்லல. பேசுறவங்களுக்கு பதில் சொல்லுங்க, என்ன செய்யணுமோ அந்த இலக்கை அவர் செஞ்சாரு. பேசுறவங்க பதில் சொல்லிட்டு இதெல்லாம் இல்ல. திரும்ப சொல்றேன், நீங்களும் நானும் என்ன பேசுறாங்களோ அதுக்கு பதில் இல்ல, என் இலக்கு தான் எனக்கு பதில். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு சபையின் மூலமாக வாழக்கூடிய ஜனங்கள் இன்னும் அதிகமா இருக்கிறாங்க, வளரக்கூடிய ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதற்கு பயன்படும்படியா கத்தமலை எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப அந்த இலக்கை நோக்கி நான் செல்ல போறேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், திவ்யார் சொல்லும் போது, அந்த ஜீப்ல நான் என்ன பண்ணுமா, கவர்மெண்ட் ஜீப்ல என்ன பண்ணும்? ஒன்னும் சத்தத்தை காணோம். சொல்லுங்க பிரதர், இப்பயே ஒரு ஜீப்பு கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்றீங்களான்னு தெரியல. ஜீப்பு தானே பிரதர் உங்களுக்கு வேணும், நான் தானே இறங்கணும், நானே இறங்கிடுறேன் அப்படிங்கிறாங்களே. இலக்கு தமிழ்நாடு ஜீப்ல. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த எலெக்ஷன்ல எல்லாருக்கும் ஜீப்பு தான். தாசில்தாருக்கு ஜீப்பு, ஆர்ஐக்கு ஜீப்பு கொடுத்து அவன் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அவன் சொல்றது தான் இப்ப சட்டம். புரியுமா? தெரியுமா? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தரத்துக்கு அந்த இலக்குக்கு நேரா கத்தமல் நடத்த போதுமானவராய் எழுந்திருக்கலாமா?